இது குட்டி ஸ்டோரி பாட்காஸ்டோட நெக்ஸ்ட் எபிசோட். ரீசெண்டா ஒரு ஃபியூ மந்த்ஸ்லயே நம்ம உடம்புல ஏற்படுற சில மாற்றங்களை நம்ம கண்டுக்காம விடுறதுனால ஏற்படக்கூடிய விளைவுகளை பத்தி ரொம்ப தெரிஞ்ச சர்க்கிள்லயே பார்த்துட்டு வரேன். அதை பத்தி பேசணும்னு நினைக்கும் போது முதல்ல ஞாபகம் வந்த படம் பிரிவோம் சந்திப்போம். அதுல ஜெயராமன் ஒரு டாக்டர். இந்த ரமணா வசூல் ராஜால காட்டுற மாதிரி இல்லாத ஒரு ஜெனுவனான டாக்டர். எனக்கு அந்த கேரக்டர் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். 25 எபிசோட்ஸ் ஆயிடுச்சுல, ஸோ ஒரு சேஞ்சுக்கு அந்த டைலாகை நான் சொல்லாம நீங்களே கேளுங்க. இதுல இன்னொரு சீக்ரெட் என்னன்னா, இது ரொம்ப பெரிய டைலாக், ஸோ மனப்பாடம் பண்றது கொஞ்சம் கஷ்டம். அதனால்தான் இருமலுக்கு செரிகாஃப் கொடுத்தேன், மூக்குளருக்கு செட்சின் கொடுத்தேன். நேத்து பார்த்தா நெஞ்செல்லாம் சளி கட்டிக்கிடுச்சு, அமாக்சிலின் கிட்ட கொடுத்து ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டேன். சாயங்காலம் வரும்போது பார்த்தா ஃபீவர் வந்துருச்சு. கால் பால் கொடுத்து ஃபீவர் குறையும் பார்த்தா ராத்திரி ஃபீவர் அதிகமாயிடுச்சு. இபுஜெசி கொடுத்தேன், கொஞ்சம் டெம்பரேச்சர் பரவாயில்ல டாக்டர். என்னென்ன மருந்து இன்னொரு தடவை சொல்லுங்க. செரிகாஃப், செட்சைன், அமாக்சிலின் கிட்டு, அப்புறம் கால்பால் சிறப்பு. ராத்திரி இபுஜெசி கொடுத்தேன் டாக்டர். அப்படியே எனக்கு கூட என்ன வியாதின்னு பார்த்து சொன்னீங்கன்னா நான் கூட ஏதாவது மருந்து சாப்பிடுவேன் ப்ளீஸ். சாரி டாக்டர். ஏய் சாரி எனக்கு சொல்லாதீங்க, குழந்தைக்கு சொல்லுங்க. பாவம், நீங்க கொடுத்த மருந்தெல்லாம் அவதானே சாப்பிட்டா. திருக்குறள் என்ன சொல்லுது தெரியுமா? மூச்சு இழுத்து விடுமா. உற்றவன் தீர்ப்பான் மருந்து உழைச்செல்வான் என்று அப்பால் நாட்கூற்றே மருந்து. காட்டு. நோயாளி, நோயத்து இருக்கிற டாக்டர், டாக்டருக்கு உதவியா இருக்கிற மருந்து, அந்த மருந்த நேரத்துக்கு கொடுக்கிற ஆள். இந்த நாளும் சேர்ந்துதான் மருத்துவம். டாக்டரை விட்டுட்டு இப்படி நீங்களா மருந்து கொடுத்தா இப்படி. சாக்லேட் வேணுமா? டயலாக் கேட்டிங்களா? நம்மள நிறைய பேருக்கு இது ரிலேட் பண்ணிக்க முடியுது இல்ல? செல்ஃப் மெடிகேஷன் ஆர் இன்னைக்கு தேதியில சொல்லணும்னா கூகுள் மெடிகேஷன். அண்ட் எவ்வளோ அருமையான திருக்குறள் வேற இல்ல. உற்றவன் தீர்ப்பான் மருந்துழை செல்வான் என்று அப்பால் நாட்கூற்றே மருந்து. அதாவது பேஷண்ட், டாக்டர், மெடிசன் அண்ட் மருந்து கொடுக்கறவங்க, இந்த நாளும் சேர்ந்தாதான் அது மருத்துவம். ஆனா இன்னைக்கு நம்மளே பேஷண்ட், நம்மளே டாக்டர், நம்மளே மருந்தும் கொடுத்துக்கிறோம். தயாரிக்க மட்டும்தான் இன்னும் ஆரம்பிக்கல. யாருக்கு தெரியும், அதுவும் சில பேர் பண்ணிருப்பாங்களோ என்னவோ. சில நேரங்கள்ல சச்ச இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை அப்படின்ட்டு நம்மளை மட்டும் இல்லாம நம்மளை சுத்தி இருக்கிறவங்களையும் அதை ஒன்னும் இல்லைன்னு நம்ப வச்சிடுறோம். டாக்டர் கிட்ட போனா இழுத்து விட்டுருவாங்க. டாக்டர் கிட்ட போய் ஒன்னும் இல்லைன்னு சொல்லிட்டா பணம் வேஸ்ட் இல்ல இப்படின்லாம் சொல்லி அவாய்ட் பண்ணிடுறோம். முன்னாடியாவது பிசிக்கல் ஹெல்த்துக்கு மட்டும்தான் இதெல்லாம் பொருந்தும். ஆனா இப்ப இருக்கிற மெக்கானிக்கல் அண்ட் சோசியல் மீடியா லைஃப் ஸ்டைல்ல மென்டல் ஹெல்த்துக்கும் இது பொருந்தும். இந்த சண்டே வேற மென்டல் ஹெல்த் டே வந்துச்சு. அதை பத்தி பேசணும்னு டெம்ப்ட் பண்ணாலும் அதை வேற எபிசோட்ல வச்சுக்கலாம் அப்படின்ட்டு டிசைட் பண்ணி பிசிக்கல் ஹெல்த்தோட மட்டும் நிறுத்திக்க போறேன். டாக்டர்ஸோட மெடிக்கல் நெக்லிஜென்ஸ்னால 2018 இந்தியால மட்டும் 50 லட்சம் பேர் இறந்துருக்கலான்ட்டு ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியோட ஸ்டடியில கண்டுபிடிச்சிருக்காங்க. தெரிஞ்சே இவ்வளவா அப்படின்ட்டு இருக்குல்ல. இந்த மெடிக்கல் நெக்லிஜென்ஸை ப்ரூவ் பண்ண 4D எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் டி டியூட்டி, அடுத்தது டெரிலிக்ஷன், தமிழ்ல கவனக்குறைவான நடவடிக்கை, தேர்டு டேமேஜஸ், அப்புறம் கடைசியா டெரெக்ட். நம்மளோட மெடிக்கல் கேர்லெஸ்னஸ், இன் அதர் வேர்ட்ஸ் பேஷண்ட் நெக்லிஜென்ஸ்னால இறந்து போனதை பத்தி ஸ்டடி பண்ணிருக்காங்களான்னு தெரியல. பட் அதை அவாய்ட் பண்ண அதே 4D பத்தி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் டி டியூட்டி. நம்ம உடம்ப பத்தி நம்ம அளவுக்கு இல்லாம யாருக்குங்க தெரியும்? சோ அதை தினமும் இன்ச் பை இன்ச் அண்ட் பார்ட் பை பார்ட்டா ஃப்ரம் ஹெட் டு டோ கவனிக்க வேண்டியது நம்மளோட டியூட்டி. செகண்ட் டெரிலிக்ஷன். அப்படி கவனிக்கும் போது அதை அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு கேர்லெஸ்ஸா இல்லாம உடனே ரியாக்ட் பண்ணணும். தேர்ட் டி வந்து டைரக்ட் காஸ். இதனாலதான் இப்படி வீங்கி இருக்குமோ, அதனாலதான் வலி வந்திருக்குமோ அப்படின்ட்டு நம்மளே ரொம்ப யோசிச்சு மூளையை கசக்கி காரணங்கிற பேர்ல ஏதோ ஒன்று நினைச்சு விடாம அதுக்கு உண்டான ஸ்டெப்ஸை உடனே எடுக்கணும். அதாவது டாக்டரை பார்க்கணும். கடைசியா டேமேஜஸ். இந்த டாக்டர் கிட்ட போனா இவ்வளோ செலவாயிடும் அப்படின்ட்டு போகல அப்படின்னு உட்காராம நம்ம பிரிவோம் சந்திப்போம் படத்துல வர ஜெயராமன் மாதிரி எத்தனையோ நல்ல டாக்டர்ஸ் இருப்பாங்க. அவங்கள முன்கூட்டியே கண்டுபிடிச்சு டேமேஜஸை குறைச்சிக்கலாம். ஸோ இதனால் நாங்கள் கூற வரும் கருத்து என்னவென்றால், செல்ஃப் மெடிகேஷன் மோட்ல இருந்து செல்ஃப் ரியலைசேஷன் அண்ட் செல்ஃப் கேர் மோடுக்கு போனா நம்ம லைஃப் ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க பாட்காஸ்ட்டை ஃபாலோ பண்ணுங்க.
கமெண்ட்ஸ் எதுவா இருந்தாலும் எங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்த எபிசோட்ல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான மூவி டயலாக் பத்தி கேட்கலாம் அண்ட் தெரிஞ்சுக்கலாம். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் குட்டி ஸ்டோரி டீம்.